வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, அங்கே வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ளே ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து டைரெக்ஷனுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணோம் அந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படியே அப்சைடு பிரேக் ஆனாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போய்ட்டு திருப்பி ஃபால் தான் ஆகும் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும், தேர்ட் வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இந்த டேவோட லோ பிரேக் பண்ண பெரிய ஃபால் இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ்லேயே உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் சொல்லியிருந்த டார்கெட் வந்து எக்ஸாக்டாக அந்த இடத்த தொட்டுட்டு தான் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் அப்சைட் பண்ணுச்சு. நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையிலேருந்து லெவல்ஸ் நமக்கு சொல்லியிருந்தோம், கூடவே தான் இருக்குது. 500 கிட்டத்தட்ட 185 பாயிண்ட் இருக்குது. அந்தளவுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல பிரேக் பண்ணானா. அதே போலவே மார்க்கெட் இறங்கிருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் வரைக்கும் போகும். செகண்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா, இந்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம இது பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கடையில் டெலகிராம்லேருந்து இந்த இடம் கொடுத்தோம். நம்ம மார்க்கெட் வந்து ஒரு சைடு செட்டப்பில் இருக்கப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணுறதுல மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பிரேக் பண்ணிச்சு ஃபால் ரேஞ்சு. ஆனால் இந்த ஜோன் லெவல் வந்து நம்ம பையிங் லெவல் சொல்லியிருந்தோம், நேற்று அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்து அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் பிரேக் பண்ண மேலேயும் முடியல. அப்படியே ஒரு இடத்துல ஒரு ரேஞ்ச் இருந்து அதுக்கப்புறம் பிரேக் கொடுத்து நல்ல ஒரு மூவ் அப்சைடு கொடுத்துருந்தாங்க முடிய போகிறப்ப. சரி, ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் நம்ம நிஃப்டி ஸ்டைலாம் சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் சொல்கிறது தரமோ அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது செகண்டை பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும் இந்த தேர்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் இந்த ரேஞ்சு ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அப்சைட் பண்ணுச்சு. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி இந்த டைரக்ஷன் தான் மார்க்கெட்டே மூவ் ஆணுச்சு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது சொன்ன மாதிரி நடக்குது, இப்போ இவர் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. எங்கள் குரூப்பே கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நாங்கள் லாஸில் தான் இருக்கோம். சரி, ஓகே, நிஃப்டி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் நாளைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டோம் எல்லாத்தையும். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கேண்டிலுக்குள்ளே இன்சைடாக தான் இத்தனை நாள் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான செட்டப்பில் கிளியராக ஆகிட்டு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பிரேக் பண்ணால் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது பிரேக் பண்ணி க்ளோசிங் கீழே கொடுத்தாங்கன்னா கீழே போயிருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு விக் வச்சுருக்காங்க, மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது டே கேண்டில் படி. ஆனால் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணணும். ஸ்ட்ராங்கான அப்சைடுன்னு இந்த மேலே உள்ள இந்த பிளாக் லைன், அதாவது 25,100 தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அடுத்தது புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த லோவுக்கும் இந்த விக் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு எந்த டைரெக்ஷனில் வருதோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது டே படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 24,737 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 24,819 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 24,914ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,594 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்னையோட லோ தான் 24,462. தேர்டை பொறுத்தளவுக்கு 24,365. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு இடையில இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த ரேஞ்சு ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியாக மூவ் வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்டு வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்லேருந்து சப்போர்ட்லேருந்து செகண்ட் வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த செகண்டை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த செகண்ட் டு தேர்டு வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ளே வர்றப்போ மார்க்கெட்டில் செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் பெரிய புல்லிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான செட்டப்பில் தான் இந்த இடம் இருக்கிறது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட் வந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டில் டேயோட லோ அதில் ஒரு சின்னதாக ஒரு விக் வச்சுட்டு போகலாம். ஒரு 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் இறங்கிட்டு திருப்பி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் உண்டு. இது வரைக்குமே அப்சைடுக்கான வாய்ப்பு தான் உண்டு. இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் அப்சைடு தான் போகும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. எப்போ வந்து இந்த 24,305 உடைக்குதோ அப்போ தான் மறுபடியும் நம்ம செல்லிங் எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்க செட்டப் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு தான் போகும்.
ஓப்பனிங்கில் இங்கே இருந்து இங்கேருந்து அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். பிரேக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் அப் சைடு தான் வாய்ப்பு. எது வரைக்கும் பார்த்தோன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். செகண்ட் டு தேர்டுங்கிறது நோ ட்ரேடிங் ஜோன். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ உள்ள கண்டிஷன் படி பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கல் தான் வரும். இன்னையோட லோ பிரேக் பண்ணல மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடுக்கான செட்டப் தான் தெரியுது. இன்றைக்கும் நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். நேற்றோட ஹைக்கும் மிடில், நேற்று ஹையை பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட்டில் நம்ம மறுபடியும் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லோவுக்கும் இன்னோட ஹை லேஸை பிரேக் பண்ணி மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் தான் நிஃப்டிலும் சொல்லியிருக்கோம். அதை வந்து 15 மினிட்ஸில் ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 55,336 அப்படிங்கிற ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,568, தேர்டை பொறுத்தளவுக்கு 55,695. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 54,889, செகண்ட் சப்போர்ட் 54,760, தேர்டை பொறுத்தளவுக்கு இன்னையோட லோ தான் 54,576. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப் சைடு போனிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி செகண்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புக்கு எந்த இடைஞ்சலும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஒரு இடம் தான் இடைஞ்சல், சின்னதாக அதே பிரேக் பண்ணிச்சா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடுவான். ஆனால் இந்த செகண்ட் டு தேர்டு நம்ம நிஃப்டியில் தான் சொல்லியிருப்போம். செகண்ட் டு தேர்டுங்கிறது நோ ட்ரேடிங் ஜோன். அதே போல் தான் பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. இந்த தேர்டை பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல வந்து ஜெனரல் மார்க்கெட்டை பொறுத்தவரை இங்கே இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்துருக்க தேர்ட் சப்போர்ட்டே தொடக்கூடாது. தொடாமல் போணுச்சுன்னா தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸில் இருக்கணும் அர்த்தம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க தான் வாய்ப்பு இருக்கும். அது நாளைக்குன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டும் அப்சைடுக்கு தான் வாய்ப்பு. ஓப்பனிங்கில் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு, அதாவது ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் அப்படியே அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை சப்போர்ட்டுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடு பண்ணிச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து திருப்பி மேல் நோக்கி இவ்வளோ தூரம் வரைக்கும் வரது வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் போகாது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த கேண்டில் தான் சொல்லியிருந்தோம். இது ஆனால் இந்த க்ளோசிங் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா க்ளோசிங் மேலே கொடுத்தனாலும் பார்த்திங்கன்னா நிறைய வீக்கு கீழே நல்லா இறக்கி தான் கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் உடச்சிருக்கிறது கொஞ்சம் பெருசாக உடச்ச மாதிரி தான் தெரியுது. அதே சமயத்தில் மேலேருந்து ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா நிஃப்டியில் இந்த ஸ்டைலில் தான் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு. இந்த ரேஞ்ச் தோடும், அதாவது 81,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரீச் ஆகிறதுன்னு வாய்ப்பு உண்டு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து அப் சைடு போகும். அது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த டேவோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் நாளையோட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடு மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸை. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 81,323. செகண்டை பொறுத்தளவுக்கு 81,620 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். தேர்டை பொறுத்தளவுக்கு 81,913. சரி ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 80,890ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 80,747. தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான் தேர்ட் சப்போர்ட்டாக இருக்குது 80,489. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மூணுலேயும் ஒரே ஸ்டேட் தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப் சைடில் மூவ் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாமல் போனால் செகண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்ட் டு தேர்டுங்கிறது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த தேர்டை பிரேக் பண்ணதில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்டில் சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு வரைக்கும் தேர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு வந்து அப் சைடு திரும்புறதுக்கான என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப் சைடுக்கு தான் வாய்ப்பு. அதனால் செல்லான் ரேஸ் இறங்கினாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே அப் சைடு போகும். ஆனால் எது வரைக்கும்னா தேர்டை பிரேக் பண்ணாமல் இருக்க வரைக்கும். தேர்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம அடுத்தடுத்து ஃபால்லாம் இப்போ அது நேற்றுலாம் நம்ம செல்லிங் சொல்லியிருப்போம். இன்னும் பையிங் செட்டப் மாறி இருக்கும். இதனால் அந்தக்கான செட்டப்பில் தான் மாறிடுச்சு, அதனால் கொடுக்குறோம். ஆனால் இந்த லோ பிரேக் தேர்டை பிரேக் பண்ணிட்டான்னா அந்த செட்டிங் மாறலன்னு அர்த்தம். திருப்பி செல்லிங்கில் தான் இருக்குன்னு அர்த்தம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப லென்த் ஆகிட்டு. ஓகே.